வணக்கம். போலீஸ் பிசி எக்ஸாம் 2020 கேட்ட கேள்வி. ஒரு எண்ணின் 80% 32 சேர்த்தால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு எண்ணு, அந்த எண் நமக்கு தெரியாது. நம்ம அந்த எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கலாம், தெரியாத எண்ண. அதோட 80% கூட 32 சேர்த்தால்னா கூடுதல்னு அர்த்தம். கூட்டும் போது நமக்கு அதே எண்ணா எக்ஸ் கிடைக்குதான். அப்போ அந்த எண்ணு, அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க. ஒரு எண்ணின் எக்ஸ் தானே, எக்ஸோட 80%. 80%னா 80/100ன்னு அர்த்தம். அதாவது மொத்தம் உள்ள 100 பங்குக்கு நம்ம கொடுத்துக்கிறது 80%. அது கூட 32 சேர்த்தால்னா கூட்டுதல். 32 கூட்டணும் அப்படின்னா நமக்கு அதே எண்ண எக்ஸ் கிடைக்குமா. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, கீழே ஒரு 0. 4 2 8, I 2 10. மிச்சம் நமக்கு 4 × எக்ஸ்னா 4x வரும். அடுத்து பை 5 இருக்கு, பிளஸ் 32 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு பின்னமா இருக்கு, இது ஒரு முழு நம்பரா இருக்கு. ஒரு நம்பருக்கு கீழே எதுவுமே இல்லைன்னா பை 1ன்னு அர்த்தம். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கீழே உள்ள 2 நம்பரும் சேமா இருக்கணும். இங்க நமக்கு 5 இருக்கு, இங்க நமக்கு 1 இருக்கு. அப்ப நம்ம இந்த 1 5ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இதை நம்ம 5ஆல பெருக்கலாம். நம்ம கீழே பெருக்கும் போது மேலையும் பெருக்கணும். பெருக்கல் 5. அப்ப நமக்கு இங்க என்ன வருதுன்னா 4x இருக்கும், பிளஸ் 32 × 5. நம்ம 32 5ஆல பெருக்கும் போது நமக்கு 160 வரும். 160. அப்ப நம்ம கீழே இங்க ரெண்டுமே 5 இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், கீழே மொத்தமா 5 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ். இப்ப நம்ம இந்த 5 இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப நமக்கு வகுத்தல்ல உள்ள 5 இங்க வரும்போது பெருக்கலா வருமா. அப்ப நமக்கு x × 5னா 5x வரும். அப்புறம் நம்ம இந்த 4x இங்கிட்டு கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு 4x இங்க வந்து என்ன வரும், மைனஸா வருமா. அப்ப நமக்கு -4xன்னு வரும். மிச்சம் நமக்கு இங்க 160 இருக்கும். இப்ப நம்ம 5x இருந்து 4x கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு x இருக்கும். இங்க நமக்கு மிச்சம் 160 இருக்கும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு பாத்தீங்கன்னா 160ன்னு கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.